அன்பான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நியாயத்தால் மனமும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்ட பெண்கள், சமூகத்தாலும் இருளில் தள்ளப்பட்டவர்கள், அதிகாரமும் பணமும் இருந்தால் தவறு செய்தவர்கள், நீதியிலிருந்து தப்ப முடியாமல் வாழ்ந்தவர்கள், எல்லாவற்றையும் இழந்த போதும் அந்த பெண்களின் தூய கண்ணீரில் இறுதியில் உண்மையின் நியாயத்தை என்று இந்த உலகம் உணர்ந்தது. கதையை கேட்கும் முன் இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேளுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பெயர் நிஷா. இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை. நான் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவள். என் குடும்பத்தை பற்றி அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் நேரில் என் முகத்தை பார்த்து ஒன்று பேசினாலும் பின்னாடி போய் வேறொன்று பேசுவார்கள். இது சிறு வயதிலிருந்து கேட்டு கேட்டு வளர்ந்தவள் நான். ஆனால் அது இப்பொழுது நான் அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை. சிறு வயதில் நான் அதை கேட்டபோது மனம் கஷ்டமாக இருக்கும். பள்ளி படிக்கும்போது பெண்கள் என்னிடம் பேசுவார்கள். ஆனால் எங்கள் அப்பா செய்கின்ற தொழிலை சொல்லிதான் என்னை அழைப்பார்கள். எங்கள் அப்பா முடிவெட்டும் தொழில் செய்கின்றார்கள். பல இடங்களில் கிண்டல்களும் கேலிகளும் செய்வார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் வந்துவிட்டேன். எங்கள் வீட்டில் நான் அக்கா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. எங்கள் அப்பா செய்கின்ற தொழில்தான் எங்களை காப்பாற்றுகின்றது. இது என் தலையில் எழுதப்பட்ட எழுத்து. இந்த தொழில்தான் செய்ய வேண்டும் என்று கடவுள் எங்களுக்கு நிரூபிக்கவில்லை. நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம். ஆனால் அப்பொழுது எங்களுக்கு வேறு எந்த வழிகளும் கிடைக்கவில்லை. அதனால்தான் அப்பா எங்களுக்கு இந்த தொழிலில் ஈடுபட்டார்கள். இன்று வரை தனியாக ஒரு கடை வைத்து நடத்தி வருகின்றார்கள். இதை நான் கடந்து வந்து விட்டேன். நான் கல்லூரி சென்று படிக்கும்போது பார்க்க நான் அழகாக இருப்பேன். சிவந்த முகம், கண்கள், நல்ல முடி, இதையெல்லாம் பார்த்து இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கின்றாள் என்று பேசுவார்கள். ஆனால் பின்னாடி போய் எங்கள் அப்பா செய்கின்ற தொழிலை வைத்து கிண்டல் செய்வார்கள். நான் அதை பற்றியெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் ஆண்டவனின் பொறுப்பு என்று விட்டுவிட்டேன். எனக்கு 18 வயது இருக்கும்போது என்னை பெண் கேட்டு வந்தார்கள். தெரிந்தவர்கள் மூலமாக வந்தார்கள். ஆனால் அதன் பின்னாடி என் குடும்பத்தை விசாரித்த பிறகு அவர்கள் வந்தவர்கள் அப்படியே சென்று விட்டார்கள். வீட்டில் சென்று பதில் சொல்கிறோம் என்று மாப்பிள்ளை வீட்டார் சென்று விடுவார்கள். சரி, அதற்கு பிறகு எந்த பதிலும் இல்லை. இப்பொழுது எனக்கு 30 வயது ஆகிவிட்டது. கல்லூரி முடித்த பிறகு நான் வீட்டில் தையல் வேலை செய்து வருகின்றேன். எங்கள் அக்கா என் தொழிலில் எனக்கு உதவினாள். அப்பா அவளுக்கு எங்கள் தொழில் செய்கின்ற மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் அவள் இன்று வரை கஷ்டப்படுகின்றாள். அக்கா அந்த அளவிற்கு படிக்கவில்லை. அக்கா 10ஆம் வகுப்பு தான் படித்தாள். ஆனால் அவளுக்கு பல விஷயங்கள் அவளால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. படித்த பிறகு அவள் எங்குமே வெளியே செல்லவில்லை. ஆனால் அவளுக்கு இந்த இழிவான உலகம் அதிகமாக தெரியாது. ஆனால் நான் கல்லூரி படித்து வெளியே சென்றவள். இந்த உலகம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் மாப்பிள்ளை வந்து சென்றாலும் எனக்கு திருமணம் நடக்கவில்லை. இருந்தாலும் நான் என் வீட்டை கவனிப்பது, என் குடும்பத்தை பார்த்து கொள்வது, எம்ப்ராய்டிங் தையல் செய்வது என் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற லலிதா அக்கா மூலமாக ஒரு மாப்பிள்ளை வந்தார்கள். மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்கின்றார்கள். என்னையும் அங்கு அழைத்து போவதாக சொன்னார்கள். அவர்கள் ஒரு பையன்தான். அவர்கள் அம்மா தங்கை பெரிய நகரத்தில் இருக்கின்றார்கள். மனைவியை மட்டும் சில காலம் வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று வருவான். பிறகு அவர்கள் அம்மா வீட்டுக்கு வந்து விடுவார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். அவர் தங்கை மட்டும் எனக்கு சம்மதமா என்று கேட்டார்கள். வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. எப்படி சாத்தியம்? நல்ல வசதி உள்ள பையன் எங்கள் குடும்பத்தில் ஏன் என்று அம்மா கேட்டார்கள். அவன் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறியவன். வேலை பார்த்த பிறகு திருமணம் செய்து கொள்வதுதான் அவனுடைய ஆசை. வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் விருப்பம் என்று சொன்னார்கள். நான் கடிதம் எழுதி அவர்களை வர சொல்கிறேன் என்று சொன்னார்கள். மாப்பிள்ளை ரஞ்சித். அம்மாவும் பெண் பார்க்க மட்டும்தானே, வரட்டும் என்று சொல்லிவிட்டார். பின்பு 2 மாதங்கள் கழித்து ரஞ்சித் அவர்கள் அம்மா தங்கை வந்தார்கள். தங்கை திருமணம் முடித்தவர், கையில் குழந்தை. அவர் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கின்றார். மாப்பிள்ளை அதிகமாக பேசவில்லை, அமைதியாக இருந்தார். அவர் நல்ல படித்தவர், வெளிநாட்டில் பெரிய பிசினஸ் வேலை செய்கின்றார். அவர் தங்கை என்னிடம் வந்து அன்பாக பேசினார்.
மரியாதை, அன்பு கலந்த நேசம் தெரிந்தது. பின்பு வீட்டில் அனைவரும் சம்மதம் சொன்னார்கள். எங்கள் திருமணம் சில நாட்களுக்கு பிறகு நடந்தது. அந்த பெரிய நகரத்துக்குள் அவர்கள் அம்மா வீட்டுக்கு நானும் ரஞ்சித்தும் சென்றோம். அவர்கள் தங்கை என்னை அன்பாக வரவேற்றார்கள். அன்று முதல் இரவு என் வாழ்க்கையை நான் இத்தனை நாள் காத்திருந்த நிமிடம் போல் இருந்தது. ரஞ்சித் அறைக்கு வந்தபோது அவர் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. என் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தார். இத்தனை நாளும் நான் தாங்கிய வழிகள் எல்லாம் இன்றோடு முடிந்தது என்று சொன்னதும் அவர் வார்த்தைகள் என் மனதை நெகிழ வைத்தது. சிறு வயதில் நடந்த அவருடைய வாழ்க்கை, என் கனவுகள், எதிர்கால ஆசைகள் என்று இருவரும் நீண்ட நேரம் பேசினோம். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மரியாதை, ஒரு அன்பு இருந்தது. மெதுவாக அவன் என்னை அணைத்த போது என் வாழ்நாளில் முதலாக பாதுகாப்பாக இருப்பது போல் உணர்ந்தேன். அவர் உதடுகள் என் நெற்றியில் பதிந்தது. அந்த நிமிடம் என் கண்களில் கண்ணீர் தானாக வழிந்தது. அது துக்க கண்ணீர் அல்ல, இத்தனை நாள் அவமானத்துக்காகவும் வலிகளாகவும் பிறகு கிடைத்த முழுமையான அன்பின் கண்ணீர். அந்த இரவு எங்களுக்கு உடலால் மட்டுமல்ல, மனதாலும் ஒன்றாக இணைந்தோம். இரவாக மாறியது. இனி நீ தனியாக இல்லை என்ற அவன் வார்த்தைகள் அந்த இரவில் மிகப்பெரிய இன்பமாக மாறிவிட்டது. பின்பு அடுத்த நாளிலிருந்து நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். வீட்டை கவனித்து கொண்டிருந்தேன். சில நாட்கள் கழித்து வெளிநாட்டுக்கு போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நகரத்திலேயே அவன் சொந்த தொழில் பார்த்து கொண்டிருந்தான். அவன் நிலம் வாங்கி விற்கும் வியாபாரி. அவர் தங்கையின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்ததால் எங்களுடன் தான் அவர் தங்கை இருந்தார்கள். அவர் தங்கையின் பெயர் தேவா. என்னை அன்பாக கவனித்து கொண்டார்கள். அவர் தங்கை எனக்கு தங்கை போல் தோன்றினார். சேர்ந்து சாப்பிடுவது, சேர்ந்து வேலை செய்வது நாட்கள் பொழுதுபோக்குக்காக இருந்தது. என் மாமியார் சொல்லவே வேண்டாம், மிகவும் அன்பாக கவனித்து கொண்டார்கள். நான் சாப்பிட்ட பிறகுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். என்னை அதிகமாக வேலை செய்ய விட மாட்டார்கள். எந்த கோயிலுக்கு சென்றாலும் என்னையும் அழைத்து செல்வார்கள். சொல்லப்போனால் தீபாவை விட என்னை உண்மையான மகள் போல் பார்த்து கொண்டார்கள். என் வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. சில காலங்களுக்கு பிறகு தீபா அவர்கள் கணவன் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். நானும் என் மாமியார் கணவன் மட்டும்தான் இருந்தோம். இன்னும் சில நாட்களில் வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்ற ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஏனோ தெரியவில்லை, ஏதாவது காரணமாக வெளிநாட்டுக்கு செல்வது தடங்கலானது. இருந்தாலும் என் கணவனுடன் சந்தோஷமாக தான் இருந்தேன். அம்மா வீட்டுக்கு என்னை அழைத்தார்கள். அதனால் என் மாமியாரிடம் சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு சென்றேன். அங்கு மயக்கம் வாந்தி ஏற்பட்டது. அம்மா என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது மருத்துவமனையில் எனக்கு கர்ப்பம் என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த விஷயத்தை கணவரிடமும் மாமியாரிடமும் சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கனவு கண்டேன். வீட்டில் வந்தவுடன் உடனே என் மாமியாரிடம் சொன்னேன். என் கணவரிடம் சொன்னபோது முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, சரி என்று சொல்லிவிட்டார். எனக்கு சற்று அதிர்ச்சியாகவே இருந்தது. முதல் வாரிசு, திருமணமாகி 3 மாதங்களில் கர்ப்பம் என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன் இவர்கள் இல்லை என்று நான் மனதால் கஷ்டப்பட்டேன். பின்பு வெளிநாட்டுக்கு செல்வதும் வேலை விஷயம் காரணமாக குழப்பமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் கர்ப்பம் அடைந்த நாளிலிருந்து ரஞ்சித் என்னிடம் அதிகமாக பேசவில்லை. என் மாமியாருக்கிடம் மாற்றங்கள். வேலை எனக்கு அதிகமாக வந்தது. நான் சமைத்த சமையல் எதுவும் பிடிக்கவில்லை. என் கணவர் அடிக்கடி கோபப்பட்டார். கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு கொடுமைகள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலும் எங்கள் அப்பா செய்த தொழிலை சொல்லி சொல்லி என்னை மனதளவில் மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன தவறு செய்தேன் என்று. எனக்கு வீட்டில் சண்டை அதிகமானது. அப்பொழுது என் கணவரிடம் ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒன்றும் சொல்லாமல் சென்று விட்டார்கள். நான் விடுவதில்லை. நான் உங்கள் குழந்தையை வயிற்றில் சுமக்கின்றேன், ஏன் இப்படி என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என் மனதை நொறுங்கியது. உன் வயிற்றில் வளர்கின்ற குழந்தை என் குழந்தை இல்லை. நீ யாருக்கோ கர்ப்பமாகிவிட்டு என் குழந்தை என்று சொல்கிறார். இந்த குழந்தையுடன் தகப்பன் யார் என்று கேட்டார். அதற்கு மேல் என்னால் கேட்க முடியவில்லை. இந்த குழந்தையின் அப்பா நீங்கள்தான் என்று. அவர் நம்பவில்லை. பின்பு அவர் சொன்ன எல்லாவற்றையும் 3 வருடங்களுக்கு முன்பு விபத்தில் என் ஆண்மையை நான் இழந்துவிட்டேன். அது அம்மாவிற்கு மட்டும்தான் தெரியும். திருமணம் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் சமூகம் பேசுவதை வைத்து நான் உன்னை திருமணம் செய்தேன்.
குழந்தை வேண்டாம் என்று நினைத்தேன், ஆனால் நீ கர்ப்பமானாய். இது என் குழந்தை இல்லை. இதை கேட்டதும் எனக்கு உலகமே இடிந்து போனது போல் இருந்தது. என் மாமியாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார்கள். நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போனேன். என்னை பெற்றவர்கள் என்னை நம்பவில்லை. நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் யாரும் நம்பவில்லை. இறுதியில் அனாதை இல்லத்தில் தங்கி தையல் வேலை செய்து என் குழந்தையை பெற்றேன். ஒரு ஆண் குழந்தை. அவனுக்கு அஸ்வின் என்று பெயர் வைத்தேன். பல வருடங்கள் கழித்து என் மகன் 10ஆம் வகுப்பு படித்த போது ரஞ்சித் என்னை பார்த்தார். பின்பு அவர் என்னிடம் உண்மையை சொன்னார். அவர் ஆண்மையை இழக்கவில்லை. சொத்து காரணமாக அம்மா பொய் சொன்னதாக சொன்னார். இப்பொழுது உண்மை தெரிந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டார்கள். இன்று நான் என் மகனுடனும் என் கணவருடனும் சந்தோஷமாக வாழ்கின்றேன். சமூகத்தின் தீர்ப்புகள், உறவுகளின் சந்தேகங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சிதைந்தாலும் அவள் உண்மை ஒரு நாள் வெளிச்சம் பார்க்காமல் போவதில்லை. அன்பு என்பது சந்தேகத்தில் இல்லை, நம்பிக்கை வளர வேண்டும். பெண்ணின் குணம் அவள் பிறந்த குடும்பத்தில் அல்ல, அவள் மனதில் தூய்மையானவள்தான் என்று அளவிட்டால் போதும். இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.